வணக்கம். இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் வந்தவங்களுக்கு இந்தியா இல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை. அவர் தான் நம்ம. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எல்லா பொதுமக்களும் ஒவ்வொரு தேர்தலும் வரப்போற புத்தல் நமக்கு ஏதாவது பண்ணுவாங்க, நல்லது செய்வாங்க, நம்பிக்கையில தான் ஓட்டு போடுறாங்க. ஆனா நமக்கு எதுவும் நல்லது பண்றவங்க நம்பிக்கையில இல்ல. ஆனா கடைசியில அவங்களுக்கு பிடிச்சது ஏதோ ஓட்டு பத்தி தான். அது நம்ம ஆட்சியில இருக்கு. இதுக்கு காரணம் ஏதாவது என்ன சொல்றீங்க நீங்க? வீட்டுக்கு வீடு கலர் டிவி, கிராமத்துக்கு கிராமம் டிஷ் எட்டணும், தெருவுக்கு தெரு எஸ்டிடி பூத்து, இன்டர்நெட், எல்லாரும் டூ வீலர்ல போறாங்க, நோக்கடையில ஜவுளி கடையில ஜனங்க கியூல நிக்கிறாங்க, கிருஷ்ணா போறாங்க, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறாங்க, போடுறாங்க, வாட்ச் கட்டுறாங்க. மக்களோட வாட்ச் தர வயது இருக்கு. கடந்த 15 வருஷமா பஞ்சாப் பட்னி எவனாவது செத்து கைது வந்திருக்காங்க. சொல்லுங்க சார். நீங்க சொல்ற மாதிரி நவுக்கடியில எந்த நவுக்கடி, எந்த விவசாயி, எந்த கூலிக்காரும் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறாங்க. குறுக்கு வழியில சம்பாதிச்சவனும் லஞ்ச வாங்குறவங்க மட்டும் தான் நீங்க சொல்ற சொத்தை எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. பணக்கார வேடு பணக்கார ஆயிட்டு, ஏழை கேட்டு ஏழை ஆயிட்டே இருக்கு. பஸ் ட்ரெயின்ல கசகுறாங்க. மக்கள் அரிசிக்கு மண்ணெண்ணிக்கு கியூல நிற்கிறாங்க. சத்துணவுக்கு மட்டுமே ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. சார் இன்னைக்கு நம்ம குழந்தைங்க ரோட்ல நின்று பிச்சை எடுக்கிறாங்க சார். உண்மைதான். குத்த சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் படிச்சவங்க வீட்டுக்கு 62% 68% ஆனா கேரளாவில் 100% இருக்கு சார். தொழிலே 7வது இடத்துல இருந்து 5வது இடத்துக்கு வந்திருக்கு. வெண்கல பதக்கம் வாங்கிட விட தங்க பதக்கம் வாங்கிட சார் மதிப்பிட்டாரு இல்லையா? மரபப்பட்ட கீழே இருக்கிற 39% 32% வந்திருக்கு. ஆனா இன்றைக்கு கிராமத்தில் ஒரு ஆளோட சராசரி வருமானம் 3 தானே சார். புள்ளி விவரம் தெரியாம பேசுற. ஓகே, ஒரு நிமிஷம். இது வந்து வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் ரிப்போர்ட். இது IMF ரிப்போர்ட். இது IAM இன்டர்நேஷனல். இது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இது வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட். உலக வங்கி கொடுத்த கடன் மக்களுக்கு சரியா போய் சேரல, உங்க அமைச்சருக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க, அடுத்த தவணை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இத பத்தி அது உனக்கு தெரியாது. உலக வங்கி நம்ம மாநிலத்தை அவங்க கிட்ட அடமான வைக்கிற மாதிரி 1000 கண்டிஷன் போட்டாங்க. அது என்னன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அது உங்ககிட்ட சொல்றதுக்கு இல்ல, மக்கள் கிட்ட சொல்லிக்கிறேன். மக்கள் தான் சார் பாத்துக்கிறாங்க. நமக்கு உலக வங்கியிலேயே வர்றதை நிறுத்தி நிதிய ஏன் கொடுக்கல? கொஞ்சம் சொல்லுங்க. இல்லப்பா, 1000 பக்கம் ரிப்போர்ட். அடாக்ஸ் ABC 18 இருக்கு. 15 செக்ரட்டரியில கட்டி சாகவாசம் படிச்சு பார்த்தா மக்களுக்கு விளக்கமா சொல்லு. அடுத்த கேள்வி. சம்பளம் எவ்வளவு? உங்க சம்பளம் எவ்வளவு? படிப்பு போக 18 வரும். 18,000 வரும் கண்டிப்பா. அதாவது வருஷத்துக்கு சுமார் 2 லட்சம் ரூபாய். சோ கூட்டி கழிச்சு பார்த்தா இத்தனை வருஷத்துல மொத்த சம்பாத்தியமே 25 லட்சம் கூட தாண்டது. ஆனா இன்னைக்கு உங்க கிட்ட 800 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அது எப்படிங்க? இது அப்பண்டமான குற்றச்சாட்டு. வழக்கு போடுங்க, நீதிமன்றத்துல வந்து குற்றமற்றவங்க நிரூபிக்கிறோம். வழக்கா 10-15 வருஷமா விசாரணை நடக்காம நிலுவையில் இருக்கிற கேஸ்களோட எண்ணிக்கை மட்டும் 14 லட்சம். குற்றவாளிக்கு எதுவும் உள்ளவ தொடர்ந்து தப்பு செல்ற இதுக்கு மூல காரணம் இந்த பெண்டிங். நான் சொல்லல, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் சொல்லுது. ஞாபகம் இருக்கா? ஐயோ, பார்த்த மாதிரி
தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம், ஞாபகம் இல்லையா? எப்படி மறக்க முடியும்? புத்தகத்தை எழுதுனது நான் தானே. ஒவ்வொரு வாக்குறுதி மனசுல போயிருக்கு. சாதியில்லா சமுதாயம் அமைக்க, சட்ட உலகில் அமெரிக்காக்க பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க, நியாய வழியில் அன்றாட பொருள் தர, எல்லோருக்கும் இலவச கல்வி, தலைமையின் அத்தாயிற்கு மேல புள்ளி போடல. நல்ல மனப்பாடமா இருக்கு. இதெல்லாம் வந்துருச்சுங்களா சார்? வரலன்றியா? சட்ட ஒழுங்கில் அமைதி கப்பமும் ஆனா இந்த சட்ட ஒழுங்கு செயல்படாம இருக்கிற காரணமே நீங்கதான். ஜாதி இல்லாத சமுதாயம் அமைப்பு சொல்லிக்க, ஆனா இங்க ஜாதி கலவரம் பூக்கேட்டுறது நீங்கதான். கோவப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்தில் கேள்வி கேட்கிறியா? அதே நோக்கம் இல்லைங்க. மக்கள் உண்மை தெரிஞ்சுக்கோ. கொஞ்சம் ஒரு பஸ் டிரைவர் நடு ரோட்ல நிறுத்திட்டு பஸ் நடு ரோட்ல நிறுத்தி டிராபிக் ஜாம் பண்றோம். கேட்டா ஆளுங்கட்சிக்காரங்களா? டிராபிக் போலீஸ்ல எந்த ஆக்ஷன் எடுக்க முடியல. டயர் கடியில ஒருத்தர் படுத்து நின்றுட்டு ஜாதி பேர் சொல்லி ஒரு போலீஸ் கமிஷனர் தன்னுடைய கடமை செய்ய முடியாம தடுக்க. அப்போ உங்களை நடவடிக்கை சொன்னா நீங்க அதை ஜாதி சப்போர்ட் பண்ணி பயந்து எந்த நடவடிக்கை எடுக்காம சும்மா இருந்தீங்க. எத்தனையோ பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அதை பத்தி உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. 300 கோடி ரூபாய் நஷ்டமாயிருக்கு, அதுவும் உங்களுக்கு முக்கியம் இல்லை. இப்ப உங்களோட ஒரே குறிக்கோள் உங்களோட பதவியை விட்டுறக்கூடாதுங்கிற, அப்படிதானே? பேட்டிய பரபரம் பாக்கி நீ பேர் வாங்கணுங்கிறதுக்கு இப்படியான ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது. ஆதாரம் இருக்கு. இப்ப சொல்லுங்க, மக்கள் நலனை விட உங்க பதவிதான் முக்கியமா? ஆஃப் பண்ணுன்னு சொல்றேன். கேமரா ஆஃப் பண்ண சொல்லு. பேட்டி முடிஞ்சதுல வணக்கம். சார், இன்னும் போயிட்டு முடியல. லைவ் வேற ஓடிட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லல. சோ ப்ளீஸ். நல்லா டப்பிங் பண்ணிருக்கேன். என்ன மாதிரியே குரல் குலம் வச்சிருக்கிற எவனையோ வச்சுக்கிட்டு டப் பண்ணிட்டு மக்கள் மனசை கலைக்க பாக்குறீங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதுன்னா அத கலவர படம் பிடிச்சதே நான் தான். எதிர்கட்சிக்காரர்கிட்ட எவ்வளவு வாங்க? நீங்க எதிர்கட்சியா இருந்தப்போ எவ்வளவு கொடுத்தீங்க? என்னையா கையில மைக்கு, சேட்டலைட் டிவி, ஒரு கோட்டை மாட்டிக்கிட்டு நீங்க எந்த மன கேப்பீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லணுமா? பதில் சொல்ல வேண்டியது உங்களோட கடமை. அதுக்குதான் 6 கோடி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. சிஎம் பதவினா என்னன்னு தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் சிஎம் ஆபீஸ் படிக்க வந்து பார். ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து சந்திக்கிறாங்க. எவ்வளவு குறைகள், எவ்வளவு தண்ணீர், எவ்வளவு நன்றி, எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு மாலைகள், எவ்வளவு நெருங்கல்கள், எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன் உட்கார்ந்துருக்கு. எனக்கு தான் தெரியும். எதை இப்ப எடுத்தோ கௌத்தமான எடுக்க முடியாது. ஒவ்வொரு கலவரம் நடக்குதுன்னா அது தொழில் அந்த ஒரு நாள்